பிப்ரவரி 2022 டைம் வந்து சரியா 9:16 ஆகுது. மார்க்கெட்டில் இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. சார்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ரோபோவும் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். ரேஞ்ச் வந்த உடனே செகண்ட் கேண்டலுடைய ஹையை கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு பை சிக்னல் ஜென்ரேட் ஆகி ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் லோ கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். ரோபோ புட் ஆப்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போது செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. பை சிக்னல் எடுத்திருக்கு. இப்போதைக்கு நம்ம ரோபோவில் பார்க்குறோம். ரோபோவில் எடுத்திருக்கு. டெர்மினல் ஆல்ரெடி விழுந்திருக்கு. அது நமக்கு நெஸ்ட் மூலமாக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இது ஏபிஐ மூலமாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 38,300 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எம்டிஎம் வந்து நியூட்ரலில் தான் இருக்குது. நாம் வந்து ரோபோலையும் எம்டிஎம் பேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். பொறுமையாக பார்க்கலாம். எம்டிஎம் பார்க்குறோம். 216 ரூபாய் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா 38,280 கிட்ட வந்ததுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம சார்ட்டில் பார்க்குறோம் 38,280.1. இப்போ 38,293.90 கிட்ட வந்து போயிட்டுருக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது 38,280 வர பட்சத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஒரு 400 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. நமக்கு கிளியராக தெரியுது. பொசிஷன் கட் ஆகிடுச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால. ஏன்னா 38,280 ஹிட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு செல் சிக்னல் வர பட்சத்தில் நமக்கு செல் சிக்னல் வந்திருக்கு. நமக்கு புட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிருக்கு. டெர்மினலில் பார்க்கலாம். டெர்மினல்லையும் புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. 38,300 புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 380 ரூபா 400 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இதுவும் மேலே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இது நமக்கு 38,312.6 வந்ததுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். பார்ப்போம் மார்க்கெட் எந்த மாதிரி போகுதுன்றது தெரியல. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் மேலே கீழே தான் இருக்குது. எந்த சைடு போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். கீழே தான் வந்துட்டுருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 600 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது இப்போதைக்கு. பை வர பட்சத்தில் நமக்கு 2 லாட் ஹைப்ரிட் மோடில் பை ஆகிருக்கு. ஏன்னா முதல்ல வந்து கால் ஆப்ஷன் பை ஆச்சு, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ரெண்டாவது தடவை திரும்ப புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. மூணாவது தடவை ஹைப்ரிட் மோடில் பை ஆகிருக்கு, அது இப்போ மேலே போயிட்டுருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. பை ஆகிட்டு மேலே போடப்பட்டதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 2,200 ரூபா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு 25 ப்ராஃபிட் வந்தால் கட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ 2,500 ரூபா ப்ராஃபிட் வந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வித்துடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 25 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பொசிஷன் வந்து கட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ரோபோவில் 2,500 ரூபா வந்தால் செட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 2,152 ரூபா கிட்ட இருக்குது. ஒரு 2,500 வர பட்சத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பொசிஷன் கட் ஆகிடும். இப்போ பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் ஒரு 2,100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. $2,300 கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓகே பொசிஷன் கட் ஆயிடுச்சு. 2,500 ரூபா, அதாவது 2,501 பொசிஷன் கட் ஆயிருக்கு.
ரோபோலையும் பார்க்குறோம் பொசிஷன் கட் ஆயிருக்கு. ஆர்டர் புக்கில் பார்க்குறோம், ஆர்டர் புக்லேயும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச்னு வந்திருக்கு. இன்னைக்கு இது நமக்கு போதுமானது. நாளை ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.